முத்திர தேங்காய் உனக்கப்பா, தித்திக்கும் நாமம் எமக்கப்பா. தாயாலதான் வந்த, இங்கு பாட்டாலதான் வளர்ந்த, வேறாரையும் நம்பி இங்கு வந்த சின்ன தம்பி. இங்கு நான் இருக்கும் காலம் மட்டும் கேட்டிருக்கும் திக்கு எட்டும் பாட்டு, தமிழ் பாட்டு. எப்படி சாம்ராஜ்யம் பாருங்க, இந்த ஒரு 2 லைன்ல ஃப்ரேசிங் பாத்தீங்களா? எவ்வளோ டீட்டெயிலிங் பாருங்க, எவ்வளோ டீட்டெயிலிங்கான கம்போசிஷன். இது எப்படிங்க அவர் அந்த ஹார்மோனியத்தை கை வச்சா வந்து அது அப்படியே எடுத்துக்கோ. கரெக்டு தான். இட் இஸ் நாட் பை யூ, யூ ஆர் நாட் அ ஹியூமன். இசைஞானி சார் இஸ் நாட் அ ஹியூமன், இஸ் காட்ஸ் ஏஞ்சல். திரை இசையில கடவுள் தன்னால படைக்கப்பட்ட பாடல்ல இதுவும் ஒன்று. லெட் அஸ் டேக் சரஸ்வதி மேக் ஹர் சைல்ட் டு டூ திஸ். அதுதான் அப்ராப்ரியேட் வேர்டு. நான் அப்பதான் சொல்லுவேன், நீ இப்போ பண்ணல, இப்படி இப்போ நான் இதை நினச்சி பண்ணேன்னா அப்போ கடவுளோட படைப்பு தான். எப்படி திருவள்ளுவர் முருகன் எழுதினாரோ, ஔவையார் எப்படி ஆத்திச்சூடி முருகன் எழுதினாரோ ஔவையார் மூலமா, அது மாதிரி இசைஞானி மூலமா திரை இசையில தன்னுடைய ஆளுமையை கடவுள் வந்து, ஏன்னா இசைஞானி வந்து கடவுள் பக்தின்னு அவர் சொல்லவே மாட்டார். ஏன்னா கடவுளோட முதல் குழந்தை. அவரே சொல்லுவார், எனக்கு கடவுள் தான், கடவுளால தான் அவ்வளோ தெய்வ பக்தி அவருக்கு. அதனாலதான் இறையருள் இளையராஜா அப்படின்னு போடுவாரு. உண்மைதானே அது? அவர் அது உள்ள போய் தான் முங்கி எடுத்துட்டாரு. அது தனக்கு மீறி ஒரு சக்தி இருந்தவர் ரியலைஸ் பண்ணாருங்க. அதனால தான் அவருக்கு இவ்வளோ பண்ண முடியுது. ஏன்னா சார், அதாவது இசையில் வந்து எவ்வளோ பரிணாமங்கள் இருக்குது, எவ்வளோ ஜானர்ஸ் இருக்குது சார். இந்த எல்லா ஜானர்ஸையும் இவ்வளோ டீட்டெயில்டாக யாருமே தொட்டதில்லை சார்.